ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் இஸ் அமேசிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக திடீர் காஞ்சிபுரம் இட்லி. இன்ஸ்டன்ட் காஞ்சிபுரம் இட்லி பண்ணுவதற்கு இட்லி மாவு 2 கப், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி பருப்பு ஒரு 10 பீஸ், நெய் 3 டீஸ்பூன். கீயை ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனவுடனே முதல்ல கடலைப்பருப்பு போடணும். அப்புறம் உளுத்தம்பருப்பு போடணும். போட்டு நல்லா ரெட்டாக ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். முந்திரி பருப்பு போடணும். முந்திரி பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வறுக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்த உடனே அதை டைரெக்டாக மாவில் விடணும். கருவேப்பிலை போடணும், மிளகு ஜீரகப்பொடி போடணும். போட்டுட்டு இந்த ஃப்ரை பண்ணின கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு 3த்தையும் அந்த மாவு மேலே போட்டுட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். நல்லா செவந்தெடுத்து இப்போ மாவில் போடணும். மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எடுத்து இந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றி இட்லி ஆக வேகச்சு இட்லி மிளகாப்பொடி, சட்னி பொடி, வேர்க்கடலை பொடி எதுவாக இருந்தாலும் எதோட சாப்பிடலாம். சர்வ் வித் இட்லி சட்னி பொடி. இட்லி தட்டில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்கணும். ரெடி ஆகிடுது காஞ்சிபுரம் இன்ஸ்டன்ட் காஞ்சிபுரம் இட்லி. ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஆறினோடனே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது. இப்போ ரெடி ஆகிடுது காஞ்சிபுரம் இட்லி. சர்வ் பண்ணுங்க. இட்லி மிளகாப்பொடியும் காஞ்சிபுரம் இட்லியோட சர்வ் பண்ண வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காத ப்ரெஸ் பண்ணுங்க.